குருவின் தினம் ஒரு சோடுகளில் நீரின்றி அமையாது உலகம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இன்றைய நாளில் எடுத்துக்கலாங்க. யாரெல்லாம் இந்த நீரின் தத்துவத்தை மிகவும் பெரும்பான்மைப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பூமியானது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீர் தான் முழு பாகத்திலையும் முக்கால் பாகம் முழுமை அடைஞ்சிருக்குங்க. அப்படி காரணம் என்னங்கிறதுக்கான ஒரே ஒரு ஒளிச்சுவடை எல்லோரும் தேடி தேடி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களின் நிலையில் எது அவர்களால் உணர்த்தப்படுகின்றதுன்னா, நீர் எப்படி இருக்கின்றதோ அந்த தன்மையால் தான் இந்த பூமியும் அமைஞ்சு இருக்கு. அதனால தான் இந்த பூமியை இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத யாராச்சும் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அது என்னதுங்க நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு மறுபடியும் கூட ஒரு கேள்வி கேட்கலாங்க. இந்த பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு கூட காரணம் இந்த நீர் தாங்க. இன்னும் கூட பல முறை விளக்கங்களில் நாம் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நமக்குள்ளேயே ஒரு ஆதீனத்தை நம்ம உருவாக்கி பார்க்கும் பொழுது, நமக்குள்ளேயும் இந்த நீர் என்கிறது எதுனா நமக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட அந்த உணர்வு தாங்க. ஒரு உயிர்ன்ற நமக்குள்ள அந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுதெல்லாம் அந்த உயிரின் தத்துவம் உணர்வாய் உயிராய் உங்களுக்குள் இருக்கின்ற நீராய் எப்படி இருக்கின்றதுங்கிறதுக்கு நீருங்கிறது தான் உணர்வுங்கிற மறுபெயரிட்டு கூட அழைக்கிறாங்க. இப்போ நீரின்றி அமையாத உலகம்னா இந்த உணர்வு இல்லைன்னா இந்த பூமி தன்னையும் சுற்றாது, அது யாரை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு அந்த சூரியனையும் சுற்ற வாயிலாதுங்க. அதே போல் உங்களுக்குள் நீங்க யாருங்கிறதுக்கான ஒரு சுழற்சி முறையை காண உங்கள் உணர்வு உங்களுள் துடிக்க வேண்டுமானால் நீங்கள் யாரை சுற்ற வேண்டுமோ அது உங்களுடைய சூரியனாய் உங்கள் குருவே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குள் நீங்கள் இயங்கும் சக்தியை உங்களில் உணர்வீர்களாக. என்றும் உங்களுடன் நான் மறுமுறை பகுப்பாய்வில் ஆராயும் பொழுதெல்லாம் நீங்கள் யார் என்பதற்குள் உங்களில் நானே உங்களின் உணர்வாய் அமைவிடத்தில் இருப்பேனானால் அதுவே நான் நீர் என்று புரிந்து கொள்வீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.